ஃபார்மேட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மேட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மேட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சரி, இப்போ வந்து நாங்கலாம் ஒரு விஷயத்த ஒரு விதமா பார்க்குறோம் அப்படின்னா, நீங்க அத வந்து வேற ஒரு கோணமா பார்ப்பீங்க சார். எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும். ஏன்னா, நாங்க உங்க கூட நெறைய பயணப்படுறதுனால, எனக்கா இருக்கட்டும், நம்ம கேமராமேனுக்கா இருக்கட்டும், நம்ம ஒரு விஷயத்த இப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அது சார் வேற மாதிரி பார்ப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். நேயர்கள் நெறைய பேருக்குமே இது தெரிஞ்சிருக்கும் சார். அந்த மாரி அ நம்ம வந்து இந்த பூச்சி வகைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது, எந்த பூச்சிய பார்த்தாலும் அடிச்சு தொரத்துறதுக்கு தான் பார்ப்போம். ஆனா, இந்த பட்டாம்பூச்சிய பார்க்கும்போது மட்டும், நமக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும். அது நம்ம கையில வந்து உட்காந்துராதா அப்படின்னு நம்ம ரொம்ப ஏங்குவோம். இந்த மாரி பட்டாம்பூச்சிய பார்த்தாலே நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம் பிறக்கும். அந்த பட்டாம்பூச்சிய வச்சு நம்ம வந்து கோவில்ல இருக்கும்பொழுது ஒரு விஷயம் எங்ககிட்ட சொன்னீங்க சார். அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கண்டிப்பா இத ஒரு பதிவா வந்து நேயர்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு நாங்க நெனச்சுட்டு இருந்தோம் சார். அதனால தான் இந்த ஒரு விஷயத்த நம்ம இங்க பதிவு பண்றோம் சார். பட்டாம்பூச்சி அப்படின்றதுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? அத எங்களுக்கு சொல்லுங்க சார். ஆமா. இறைவன் மனிதர்களுக்கு சில மனிதர்கிட்ட மட்டும் சில ரகசியத்தை வச்சிருக்கிறாரு. ம். மனிதர்கள்கிட்டயும் வைப்பாரு. சில பேர்கிட்ட மட்டும் பெரிய ரகசியத்தையும், சூட்சுமத்தையும், ரகசியத்தையும் குடுப்பாரு. ம். அதேமாரி பூச்சிகள்கிட்டயும் அந்த பட்டாம்பூச்சி மாரி, அதுங்கிட்டயும் சில ரகசியம் வச்சிருப்பாரு. அதேமாரி பறவைகள்கிட்டயும் சிலது வச்சிருப்பாரு. விலங்குகிட்டயும் சிலது வச்சிருப்பாரு. வச்சிருப்பாருன்னா அவங்ககிட்ட போய் சொல்லுவாரான்னா அப்படி கிடையாது. அவங்கள பார்த்தாவே நம்மள மாரி மனிதர்களுக்கு அதிர்ஷ்டத்த கிடைக்கும். அப்படிமா இப்போ இப்படி சொன்னா ஈஸி என்னமோ சொல்றாரு, எங்களுக்கு பாதி புரியுது, புரியல. இப்போ பல்லி இருக்கு. ஆ. நம்ம ரூமுக்குள்ள நம்ம உட்காந்து பேசிட்டே இருப்போம். ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டே இருப்போம். முக்கியமான காலகட்டத்தில உங்க பொண்ணுக்கு கல்யாணம் கூடி வரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்றேன். அப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த பல்லி வந்து கவுலின்னுவோம். ஆமா. அப்படி ஒரு சவுண்டு கொடுக்கும். ஆ. ஐயோ! கவுலி சத்தம் கொடுத்துருச்சுடா. ம். உண்மையிலே நடக்குங்க அது. ம். கவுலி நீங்க நினைக்கிற மாரி சும்மாலாம் கொடுக்காது அது. ம். அதெல்லாம் இறைவன் அங்கங்க அவருடைய சகாக்கள வச்சிருக்கிறாரு அவரு. இண்டிகேஷன் குடுக்குறதுக்கு. ம். நல்லதுக்கும் குடுப்பாரு, நல்ல சகுனத்துக்கும் குடுப்பாரு, கெட்ட சகுனத்துக்கும் குடுப்பாரு. 2த்தையும் வச்சிருக்கிறாரு. அது பல ரூபத்தில பூச்சி, பல்லி, அ பாம்பு, பறவைகள், அனிமல்ஸ் மனிதர்கள்கிட்டயும் சரி. ஆமா, அதெல்லாம் உண்மதான். பல்லி வீட்ல வந்து நெறைய பேர் பல்லி பார்த்தா பயன்னுவாங்க. நல்ல நேரம் உங்க வீட்ல இருக்குனாக்கா வெள்ள பல்லி இருக்கும். ம். ஒரு பல்லி கவுளி சத்தம் குடுக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அப்பப்போ குடுக்கும். முக்கியமான இப்போ நான் இருக்கிறேன், என் ஆஃபீஸ்ல தான் எடுக்கிறோம். முக்கியமா வர கிளையண்ட்டுக்கெல்லாம் முக்கியமா பேசும்போது, முக்கியமான ஏதோ ஒரு மெசேஜ் நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது, அங்கேருந்து கிச் சத்தம் குடுக்கும். ஐயா பல்லி கவுலியே உங்களுக்கு அப்படியே ஆகட்டும்னு சொன்ன மாதிரி. ஆமா அப்படி அது உண்மைதாங்க அது. சி இதெல்லாம் வந்து இறைவன் படைப்பில இதெல்லாம் உண்மைதான். அது ஏத்துக்கிட்டு தான் ஆகுறோம். நடந்து தான் ஆகுது அது. அது மாரி உண்டு அது. அதாவது பல்லி வந்து கவுலின்னுவோம் சொல்கிறது சரியான அது மாரி பட்டாம்பூச்சிக்குன்னு சில சக்தி கொடுத்துருக்குறாரு. நாம் சொல்லும்போது இந்த கவிதை எழுதுறவங்களுக்கு ரொம்ப அழகா எழுதுவாங்க. பட்டாம்பூச்சி போல நாங்க ம். ஃப்ரீ பேர்டா பறக்கணும். அதுக்கு சந்தோஷத்துல தான் சுத்திட்டு இருக்கும்பாங்க. ம். அது மாரி பட்டாம்பூச்சியிலேயே கலர் கலரா இருக்கும். பல வண்ணங்கள்ல இருக்கும். சில பட்டாம்பூச்சி ப்ளைனா இருக்கும். சிலது மிக்ஸடா இருக்கும் கலர்ல. நிறைய கலர் இருக்கும். அந்த உண்மையிலே பட்டாம்பூச்சிய நீங்க இது ஒரு உண்மை. நம்ம இதில ஒரு பகுதியில் சொல்லியிருப்போம். உங்க வீட்டுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி வருது. வீட்ட சுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளிய போயிரும். அப்படிதான் பட்டாம்பூச்சி ஒரு சில இடத்துல அப்படியே பெர்மனன்ட்டா உட்காந்துக்கும். ம். வீட்டுக்குள்ள உங்ககிட்ட பட்டாம்பூச்சி வீட்டுக்குள்ள வந்துட்டு போச்சுன்னா, ஒரு நல்ல செய்திய அந்த தினம் வந்து உங்களுக்கு ஏதோ சொல்லிட்டு போகுது. அதுக்கு சொல்ல தெரியாது. ம். நடக்க போகுதுன்னு அர்த்தம். அன்னைக்கு உங்க வீட்ல ஒரு பட்டாம்பூச்சி உள்ள வீட்டுக்குள்ளற வாசல் வழியா வந்துட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி போயிரும். உண்மையிலே அத நீங்க செக் பண்ணி பாருங்க. நல்ல செய்தி உங்க வீட்டுக்கு அன்னைக்கு வரும். இது உண்மை. அதனால பட்டாம்பூச்சிய வந்துட்டு நம்ம நினைக்கிற மாரிலாம் அது சாதாரணது. கடந்து விட்டு போ முடியாது. அதுக்குள்ள இருக்கு. அந்த ரகசியத்த தான் இப்ப சொல்லப் போறேன். ம். என்ன? பட்டாம்பூச்சில பல கலர்ன்னு சொன்னேன் பாருங்க. இதில பியூர் ஒயிட். ம். அது ரேர், 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 ரேர் டு ரேர் அது. அது அவ்வளோ சீக்கிரம் கண்ணுக்கு தென்படாது. அப்படி ஒரு பட்டாம்பூச்சி, பியூர் வெள்ளையா உள்ள ஒரு பட்டாம்பூச்சி, கண்ணுல பார்த்தாலே போதும். ம். அது எங்க வேணாலும் இருக்கட்டும். நம்ம கண்ணுக்கு அப்படி பார்த்தாலே போதும். அன்றைய தினம் உங்களுக்கு புதையல் கிடைக்கும். பட்டாம்பூச்சி பார்த்தா புதையல் கிடைக்குமா சார்? ஆமா. ஆனா பியூர் வெள்ளையா இருக்கணும். முழுமையான வெள்ளை. ம்.
சார் புதையல்னாக்கா ஏதாவது பெருசாக எங்கன்னா அங்கே எங்கன்னா கிடைக்குமா? புதையல்ன்றது சில பொருள்லாம் இருக்குது. நம்பிக்கொள்ள முடியாத ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் கையில் வந்துடுச்சு இது. அது நீங்கள் எதிரே பார்க்கல. அது வந்து ஒரு 1/4 இல்ல 1/2 ஜென்ரேஷனுக்கு உண்டான தொகை. அது புதையல் தாங்க. திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்கவே இல்ல. உங்கள் சொத்தே கிடையாது அது. அது உங்களுக்கு உரித்தானதே கிடையாது. யார் வீட்டு சொத்தோ, ஆனா உங்களுக்கு குடுக்கணும்னு உங்கள தேடி வந்துட்டு உங்களுக்கு கையில கிடைக்குது. உங்க பூர்வீக சொத்து, உங்களுக்கு ஷேரு வந்து வாங்கிட்டு போங்க. செய்தி அன்னைக்கு வரும். அன்னைக்கு கிடைக்கும். அன்னைக்கு நடக்கும். ம். பியூர் ஒயிட்டு பட்டாம்பூச்சி. இது எல்லாத்துக்கும். நீங்க எங்க வேணாலும் பொறந்துருங்க, எந்த நாட்டுல வேணாலும் இருங்க, எந்த வீட்ல வேணாலும் இருங்க, எங்க வேணாலும் பாருங்க. பார்த்தாலே போதும். பார்க்குற இடம் இந்த இடம், அந்த இடம் இல்ல. அனைவருக்கும் அது உண்டு. பட்டாம்பூச்சிக்குள்ள இவ்வளோ ரகசியம் இருக்கு. அதே மாரி மஞ்ச கலர் பட்டாம்பூச்சி. பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேருக்கு திருமணம் ஆகாத திருமணம் காலதாமதமா இருக்கு. சார் ஆனா திரும் நெறைய கிராமங்கள்ல அந்த தும்பப்பூல வந்து உட்கார்ற பட்டாம்பூச்சியெல்லாம் எல்லோ கலர்ல நாங்க நெறைய பார்த்துருக்கோம். அத பார்த்தா கல்யாணம் நடக்குமா சார்? இல்ல அதுதான் பியூர் எல்லோ மிக்ஸடா இருக்கக்கூடாது. அதுதான் சொல்றேன். அந்த அந்த கருப்பு மஞ்சளுக்குள்ளே புள்ளிலாம் இருக்காம ஆ இருக்கணும். மஞ்சக்குள்ளேயே சில கருப்பு கலந்திருக்கும், ப்ளூ இருந்திருக்கும். ஏன்னா பட்டாம்பூச்சிங்கிறது மிக்ஸடா தான் இருக்கும் கலரு. ஆனா நான் சொல்ல வந்தது அதுதான் கவனிக்கணும். பியூர் ஒயிட் சொன்னேன். இப்போ பியூர் எல்லோ. வேற ம். எதுவுமே மிக்ஸ் ஆகக்கூடாது. மிக்ஸ் ஆனதும் இருக்கும். மேக்ஸிமம் மிக்ஸ் நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அதான் சொன்னேன். பட்டர்ஃப்ளைலாவே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் வண்ணத்து பூச்சிகள். பியூர் எல்லோ இருந்ததுனாக்கா, திருமணம் காலதாமதம் ஆனவர்களுக்கு பல சூழ்நிலையில திருமணம் தடைப்பட்டு போயிருக்கும். சில பேருக்கு திருமணம் நின்னு போயிருக்கும். 2 தடவ, 3 தடவ. என்னப்பா இந்த முறை பார்த்து முடிச்சுதா? இன்னும் முடியல. என்னப்பா 3வது ப்ராப்ளம் அப்படின்னு இருக்குது. நெறைய பேருக்கு இருக்கு. அது ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. அந்த எல்லோ கலர்ல உள்ள பட்டாம்பூச்சிய அன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னாக்கா, இந்த முறை வர பையனுக்கோ, பொண்ணுக்கோ திருமணம் கட்டாயம் நடந்தே ஆகும். ம். காரணம் மொத்த தோஷத்தையும், மொத்த சக்தியும் இது குடுத்துரும். இது பார்த்துக்கும், இது ஃபேஸ் பண்ணிக்கும். இந்த பட்டர்ஃப்ளைக்கு அப்படி ஒரு சக்தி, அபாரமான சக்தி இருக்கு. அடுத்து பர்பிள் கலர். ம். பர்பிள் கலர்ல ஒரு பட்டாம்பூச்சி. சார் ஒயிட்டுக்கு ஒண்ணு சொன்னீங்க, பியூருன்னீங்க. எல்லோவுக்கு ஒண்ணு சொன்னீங்க, மஞ்சளுக்கு பியூருன்னீங்க. பர்பிள் எங்கனா பியூர் கிடைக்குமா? ம். இதுவரைக்கும் நாங்க பார்த்ததே பார்த்ததில்ல. கேள்விப்பட்டது கூட இல்லையே. கேள்விப்பட்டதில்ல. இல்ல இப்போ ஒயிட் கூட யாரும் கேள்விப்படல. ம். எல்லோ கூட இல்ல வந்துட்டு ஒயிட்ல கூட நம்ம வந்து புள்ளி வச்ச மாதிரி பியூர் ஒயிட் இல்ல அதான் பார்த்ததில்ல. ஒயிட் மிக்ஸடா தான் இருக்கும். ம். ஒயிட்டு, ப்ரௌனு, ப்ளூ, பிளாக்கு அதுக்குள்ளே எல்லாம் மிக்ஸ்டடா தான் இருக்கும். அதான் சொன்னேன் மோஸ்ட் ப்ராபப்ளி பட்டர்ஃப்ளை பொறுத்தவரைக்கும் பியூரா தான் இருக்கும். அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன் ரேர் டு ரேர்ன்ட்டேன்ல. ம். அபூர்வமானது தான். ஒரு புதையல் ஒண்ணு கிடைக்குதுன்னு அபூர்வமா இருந்தா தானங்க கிடைக்கும். சும்மா இது கிடைக்கிறதுக்கு அது என்னது? அதுமாரி திருமணம்ன்றது சாதாரண விஷயமா? அதாவது பல வருடங்கள் தாமதப்பட்ட ஒரு திருமணம் நடக்குதுன்னா, அது பல தோஷங்களுக்கு உரித்தாக இருக்கிறதுனால தான் அது மாதிரி தடைப்படுது. அந்த மாதிரி நிகழ்ச்சி நடைபெறுகிறது, தடைபடுகிறது. அதை போய் இது பைபாஸ் பண்ணுது அப்படின்னா, இதுக்கு எவ்வளோ சக்தி இருக்கணும்? 2வது சாதாரண கலரில் எப்படி கிடைச்சிரும்? ம். பியூர் எல்லோ அது திருமணத்துக்கு. பர்பிளும் வந்து இதுக்கு மட்டும் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன். மேஜர் ரோல் வந்து பர்பிள் இருக்கணும். ம். மற்றது மிக்சடாக இருக்கலாம். மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். மேஜரா அந்த விங்கு அந்த இது இருக்கு இல்லைங்களா? அது ஃபுல்லாக பர்பிள் இருந்தால் கூட போதும். மற்றது வேறு கலர் கூட இருக்கலாம். பிஸ்னஸ் மேன் பார்த்தாங்கன்னு வைங்க, அத்தோட அவங்களுக்கு வந்துட்டு அந்த பிஸ்னஸுக்கு முன்னாடி பழைய தோசைலாம் அதோட விலகி பெரிய அடுத்த பிஸ்னஸில் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருவாங்க. ம். அடுத்து பட்டர்ஃப்ளைலே வந்துட்டு பட்டர்ஃப்ளைலே பார்த்தீங்கன்னாக்கா மிக்சடாக இருக்கும் கலர் அதெல்லாம் சொன்னோம். அந்த பட்டர்ஃப்ளைலே ஏ, பி, சிலாம் கூட இருக்கும். ம். நான் ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பேன். நானே எழுதியிருப்பேன். மனிதர்களுக்கு ஏபிசிடியே கற்றுக் கொடுத்த பட்டாம்பூச்சின்னு எழுதியிருப்பேன். ஏன்னா அதனுடைய அந்த ரெக்கையில் வந்துட்டு ஒரு ஏ இருக்கும், ஒரு ஒரு ம். ஒரு பட்டாம்பூச்சியில் இன்னொன்றுத்துல பி இருக்கும், சி இருக்கும், டி இருக்கும், இப்படின்னு இருக்கும். ஆனால் சில பட்டாம்பூச்சியில் ஏலேருந்து இசட் வரைக்கும் கூட இருக்கும். பட்டாம்பூச்சியில எப்படி சார் இவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கும்? ஏ இருக்குது, பி இருக்குது, டி இருக்குது, ஓ இருக்குது, டி இருக்குது உள்ளது மொத்தம் இருக்கக்கூடாதா? அப்படி ஒரு பட்டாம்பூச்சியை பார்க்குறவங்களாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணவங்களா இருக்கணும். அப்படி ஒரு விஷயம் அதுதான் இருக்கா? அதுதான் இப்போ இப்போ அதை தான் சொல்ல போகிறேன். அந்த பாக்கியத்தை தான் இப்போ சொல்ல போகிறேன். ம். அப்படி ஏ டு இசட்டு ஒரே பட்டர்ஃப்ளைல இருக்கான்னா இருக்குது. அதான் சொன்னேனே, மனிதர்களுக்கு ஏபிசிடி கற்றுக் கொடுத்தது பட்டாம்பூச்சின்னு சொன்னேனே. தனித்தனியாகவும் இருக்கும், ஒரு சில இது மிக்சடாகவும் இருக்கும். ம். பட்டாம்பூச்சி ஏன் வந்துட்டு
நமக்கு பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்குதுனாக்கா வெறும் அது கலர்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு வசீகர தன்மை இருக்கும் அதுக்கிட்ட. ம். சக்தி இருக்குது. வசீகர தன்மை இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி சக்திகள்லாம் இருக்கும். அப்போ இயேசு இசட்டு உள்ள ஒரு பட்டாம்பூச்சியை யாரேனும் பார்த்தால், உங்கள் வாழ்க்கையில் ஏ டு இசட்டு அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ம். ஏ டு இசட்னு என்னங்க? ஒரு மனுஷனுக்கு ஏ டு இசட் என்னது? பொருளாதாரம் எல்லாமே குடும்ப சந்தோஷமா, மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரோக்கியம். எல்லாம் ஆரோக்கியம், பணம் பலம், படபலம், புகழ் பலம், எல்லா பலமும் நான் வாழ்க்கையில் அனைத்தும் பெற்றுவிட்டேங்க. நான் பெறாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏ டு இசட்டு பட்டர்ஃப்ளையை ஒரே பட்டர்ஃப்ளை பார்க்கணும். ஏக்கு ஒரு பட்டர்ஃப்ளை, பிக்கு ஒன்றுனா தேடாதுக்கு, இசட் வரைக்கும் ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்தா கணக்கு கிடையாது. ஒரே இதில் இருக்கும். இதை போய் நம்ம தேட முடியாதுங்க. இதெல்லாம் முதல்ல இப்போ இவ்வளவும் நான் ஈஸியாக சொல்லிட்டேன். நான் ப்ரோக்ராம் சொல்லி நான் பாட்டு அடுத்த இதுக்கு போயிட போகிறேன், எபிசோடுக்கு. அந்த நல்ல காலம், நல்ல நேரம், அந்த காலங்கள் வரும்போது தான் அந்த சூழ்நிலை நமக்குள்ளே வந்து கிடக்கும். ம். நம்மக்கிட்ட வந்து அப்படி கடந்து அப்படி சென்று போய் அப்படி உட்காந்துக்கிட்டே இருப்போம். நம்ம தேடினா கிடைக்காது. நம்ம பாட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கோம், நம்ம கண்ணு முடியே பறந்து போவோம். ஆஹா, இதைத்தானடா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோன்ற மாதிரி ம். நல்ல நேரம் வரும்போது நம்ம முன்னாடி போவோம். நல்ல நேரம் எப்படி நம்ம கடக்கும்? நல்ல நேரம்னு ஒன்று வந்துருச்சுன்னா நம்மளை எப்படி அது கடக்கும்? ம். நல்ல நேரம் வந்துருச்சுன்னா அது எப்படி கடக்கும்? அது நம்ம முன்னாடி தான் நடக்கும். நாம் அது பின்னாடியே தொடருவோம். ம். இது எல்லா மனிதனுக்கு பொருந்தும். அதற்காக காத்து கொண்டு இருக்கணும். அது இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பார்த்தவங்களுக்கு கூட இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா சாதாரண இருப்பார். ஒரு 5 வருஷம் பார்க்காம இருக்கும். 5 வருஷம் பார்த்தோன்னாக்கா பதவியில் பெரிய எடுப்பார், பணத்தில் பெருசாக இருப்பார், புகழ் வச்சு எப்படிலாம் இதெல்லாம் வந்தது ஒன்றுமே புரியலையே அப்படி என்றால், இந்த மாதிரி அவங்கள அறியாமல் சில இதோட நடந்திருக்கலாம். ம். தெரியாது. அதுதான்றது அவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம சொல்கிற நிகழ்ச்சியில் இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறத சொல்ல வந்தோம். பட்டாம்பூச்சியை தேடி பாருங்கள். கண்டிப்பா சார். நீங்க சொல்ற ஒரு ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க இனிமேல் வந்து தோட்டத்தை வளர்த்து, பூச்செடிகள் நட்டு, பட்டாம்பூச்சிய வா வான்னு வந்து இன்விடேஷன் வச்சு கூப்பிட போறாங்க. அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா இந்த ஒரு சின்ன விஷயத்து மூலமா இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா இத வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க சொன்ன அந்த பதிவுல ஒவ்வொரு விஷயங்களுமே நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.